தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தற்போது இருக்கிற சூழ்நிலை கூட்டணி ஆட்சி இல்லாம ஆட்சி வர்றது ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்கு. தொடர்ந்து அண்ணன் தனிச்சையா நிக்கிறீங்க. அண்ணனோட பின்பற்றி வர அதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றது? இந்த தனிச்சு நின்னா வெல்ல முடியாது, கூட்டணி இருந்தா தான் வெல்ல முடியும், அப்படிலாம் யார் உங்களுக்கு சொன்னது? அப்படிலாம் ஒரு சட்டம் இருக்கா, திட்டம் இருக்கா? நீ தனிச்சு நின்னா ஓட்டு போட மாட்டான், நீ இருங்க இருந்தாதான் ஓட்டு போடும்னு மக்கள் யாரும் உங்ககிட்ட சொன்னாங்களா? அரசியல் சூழல் சொன்னாங்களா? தனிச்சு நான் நிற்கும் போது 4,50,000 ஓட்டு முதல்ல, அப்புறம் 17,50,000 ஓட்டு, அப்புறம் 30,000 ஓட்டு, சரியா? இப்ப 36 லட்சம் ஓட்டு. அப்ப நான் தனிச்சு நிற்கும் போது ஓட்டு கூட்டிட்டு தானே போகுது. அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? கூட்டணி வச்சா தான் போடுவோம்னு. சரி, கூட்டணி வச்சு இல்ல, தனித்தனியா அவங்க கட்சிகளின் ஓட்டு எவ்வளவு? ஓட்டு விழுக்காட்டு எவ்வளவு? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருந்தா ஒருத்தனை கூட தனியா நின்று போட, எல்லாரையும் அந்த சாக்கடையில போய் கலந்துருன்றீங்க. நீங்க அப்படித்தானே சொல்ல வரீங்க? நீங்க கூடி கொள்ளையடிச்சா அது நியாயம் ஆயிருமா? சரி, இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லல. இந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் யார்கிட்டயாவது பேசுங்க, அல்லது தலைமையேற்றுக்க தலைவர்கிட்டயாவது பேசுங்க. யாராவது பதில் இருக்கான்னு என்கிட்ட பதிலாவது இருக்குல்ல, அதுக்காவது என்னை விடலாம்ல. நீங்க சும்மா போட்டு நீனும் கூட்டணிக்குள்ள போ, நீனும் கூட்டணிக்குள்ள போ அப்படின்னா கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும், வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும், பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று உண்மையின் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும். வழி வழியாக வாரிசுகள் தான், பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும், வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும். நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பேரறிஞர் அண்ணா வரும்போது சாதாரண எளிய மக்கள் எல்லாம் வந்தாங்கல்ல, அப்ப அதை மாறுதலா தானே பாத்தீங்க. அப்படிதான் நீங்க இதையும் பார்க்கணும். கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு. அது உங்க கருத்து.